சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நந்தினி, நீ எதுவும் கோச்சிக்காத, கிளம்புவோம் வா. பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படிக்கா? வேற எதுவும் யோசிப்போமா? ஊர்ல மூத்தாருக்கு தெரிஞ்ச எவனாவது பார்த்தானா ரொம்ப அசிங்கமாயிரும். சித்தி, ஊர்ல இருக்கவங்க என்ன சொன்னா என்ன சித்தி? நமக்கு நம்ம ஃபீலிங் தான் முக்கியம் சித்தி. நம்ம முன்ன இப்படிலாம் போனதே இல்ல. ஜாலியா இருக்கும் சித்தி. வாங்க வாங்க போலாம். ஆமாடி, உனக்கு இதெல்லாம் ஜாலியா இருக்கா? என்ன ஐஸ் அக்கா, நானும் போனதில்லக்கா. வாங்க போனா ஜாலியா இருக்கும். வாங்க சித்தி போலாம். வாங்க வாங்க. வா வா. சரி, என்ன பண்றது? இன்னைக்கு இதுதான் விதிச்சிருக்கு நமக்கு. வா வா. ஆரம்பமே களகட்டு. போக போக என்னெல்லாம் பார்க்கணுமோ. விடு, பிள்ளையெல்லாம் சிரிச்சுக்கு இருக்கு. சிரிச்ச வாக்கிலே எப்படி போய் சேரும். நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா பிடிங்க, விழுந்துடாம. ஏன்பா கதிரு, நாம என்னப்பா செய்ய முடியும்? ஏங்க, என்ன செய்ய முடியும்னு கேட்டா, ஒரு விஷயம் சொதப்புனா பரவாயில்ல, செஞ்ச எல்லா வேலையும் சொதப்பலா போச்சுன்னா யாரை தப்பு சொல்றது? என்னைய சொல்லுங்க மாப்பிள்ள, பரவாயில்ல, செருப்படியே தாங்கியிருக்கேன். பேச்சை தாங்க மாட்டானா? சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. அவன் இப்ப எதுக்கு அங்க டிராக்டர் அனுப்பி வச்சையா? ஏப்பா, நான் என்ன பிளான் பண்ணியே அனுப்புனேன்? எனக்கு பல வருஷமா அந்த கண்ணப்பனை தெரியும். அவன்கிட்ட சொன்னா சரியா அனுப்பிச்சிருவான்னு நினைச்சேன். ஆனா அவன் இப்படி சொதப்புவான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். அங்கே என் பொண்டாட்டி சீக்காலியா படுத்து கிடக்குறாப்பா. உடனே நான் பெத்த புள்ளையா நினைச்சு தாயா இவ்வளவு பெரிய ஏற்பாடை பண்ணியிருக்கேன். உங்க அண்ணன் முன்னால நீ தலை நிமிந்து வாழணுதாப்பா இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. காலில் விழணுமா? விழுந்தா எல்லாம் சரியாயிருமா? சொல்லுப்பா, சொல்லுயா. ராமச்சந்திரன், என்ன மாமா? என்னப்பா, மாமனாருக்கு மருமனுக்கு எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. காலையிலேருந்து வெயிலில் அலைஞ்சாரு இல்லை, அதான் கறக்கான். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. என்ன நடக்குன்னே ஒன்றும் புரியல. ஆமாப்பா, நீ உட்காரு. இப்போ கதிரு வண்டி மாற்றி அனுப்பிச்சிட்டாரு, அதான கோபம். அவங்களே அதை பெருசாக எடுத்துக்காம ஏறி வரேன்னு சொல்லிட்டாங்களே, நீ ஏன்பா கோவப்படுற? இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பா. எல்லாம் உங்கள் நன்மைக்காக தானே செய்கிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. அப்போ வர்றவங்களுக்குலாம் சமயத்தை போட்டு பற்றி விட்டுலாமா? ஏப்பா, நான் அப்படியா சொன்னேன்? ஏப்பா, வேற வழியே தெரியாதனால தான் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறேன். எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அக்கா, கண்ணாடி போட்ட காண்டா மிருகம் வராங்கா.